வணக்கம். நான் ஜோசியர் ஹர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இப்போ 6/3/2026 சனிப்பெயர்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்தை போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, திருநள்ளாறுலயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுலயே பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா சனீஸ்வரனுடைய ஸ்தலங்கள்ல பிரதானமான ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கேயே பாத்தீங்கன்னாக்கா 6/3/2026 அன்னைக்குதான் சனி பயிற்சி 8/24 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில உண்மைதானும் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி? ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு ஒரு பதில் தான் வரணும். உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, 2 பஞ்சாங்கம் பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வாக்கியம், இன்னொன்னு திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பொறுத்த வரைக்கும் வாயு வழியா சொல்லி சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லி வந்த கணிதம் நாளைக்கு வினாடி கணக்கெல்லாம் அதுலதான் வந்துச்சு. நாளைக்கு வினாடி கணக்கெல்லாம் வந்துச்சு. இப்ப நாம மணி நிமிஷ கணக்குக்கு மாறிட்டோம். முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போறது, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் எதுனா திருக்கணிதம் தான். அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை பத்தி நான் விளக்கம் தரேன். புதுமை புகுத்துல ஒத்துக்கிறாங்க. ஜோதிட துறையிலோ இல்லைன்னு ஒரு ஆன்மீக துறையிலோ புதுமை புகுத்தனை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நல்லா கவனிங்க. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்தோட கலந்ததுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ, இப்போ விஞ்ஞானம்ன்றது ஒரு கண்டுபிடிப்புன்றது அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. இந்த கட்டத்து மேல இது சரியில்லை, தவறான கருத்து இன்னொருத்தர் அதை கண்டுபிடிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பூமி தட்டையாதான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்டையாதான் இருக்கு. அதுக்கப்புறம் கோப்பர்நிக்கஸ் ஒருத்தர் தான் பூமி உருண்டையா இருக்குன்ற விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு வந்தார். அப்போ தட்டையா இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். ஆனா அது இல்ல உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். அப்ப இதுவும் மாறுதல் உட்பட்டு இருக்கு. நடைமுறையில் எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். விஞ்ஞானப்படி நாம சொல்லணும்னா சில கிரகங்கள் இப்போ மாறுபட்டுதான் இருக்கு. அதை வச்சு கணிக்கப்பட்டதான் திருக்கணிதம்னு பேரு. ஏன் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜோதிட தொழில் இருக்கிற ஜோசியருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த பஞ்சாங்கத்து பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேரு. திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். இந்த பஞ்சாங்கம் நான் ஒரு முறை தான் வாங்கி பார்த்தா எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிர்க்கு கிரீ ட்ரேடிங் இருக்கு. அங்க புக் ஸ்டால் இருக்கு. அங்க போய் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் கேளுங்க. மத்திய அரசு முத்திரையோட இந்த சிங்கம் தலை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சிம்பிள், அந்த முத்திரையோட அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஒண்ணு ஆகுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். விஞ்ஞான முறைப்படி, அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் இஸ்ரோ விண்வெளி, நம்ம இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம், அந்த கோட்பாடு படி இந்த கிரகம் இத்தனை பாதை, இத்தனை கலை, இத்தனை வெயில் இருக்குது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அது பிரகாரம் கணிக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதோ குழப்பட்ட மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, புரியும். மத்திய அரசு வெளியிடுற பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம், அதிலே திருக்கணித பஞ்சாங்க முறையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காஞ்சி மகாபெரியவரே கூட புத்திசாலிங்க திருக்கணித பஞ்சாங்கம் மாறுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு காலத்துல ஒரு செல்போன் வச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அது பட்டன் செட்டு. நான் கூட அதுல பாம்பு கேம் எல்லாம் விளையாடி இருக்கேன். அது ஒரு நேரம்.
இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துட்டேன். அந்த பட்டன் செட்டு செல்போன் தான், இதுவும் செல்போன் தான். எங்க அப்பா இன்னொன்று பட்டன் சிஸ்டம் செல்போன் தான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அது போதும், அதுவே போதும். அதுக்கு மேல அவர் வந்து எக்ஸ்ட்ரா இதை கத்துக்கு வந்து ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிறுத்திட்டார். எனக்கு இந்த போனே போதும், இதுல நான் டச் ஸ்கிரீன் எனக்கு செட் ஆகலன்ட்டு அவர் பழகிட்டு. ஏன்னா அவருக்கு இப்ப 80 வயசு. அதனால அவர் வந்து அந்த செட்டை வந்து அந்த செல்போன் இப்ப போதும். அதுக்காக நான் அது செல்போன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் செல்போன் தான். நான் கூட அந்த போன்ல இருந்தா நான் இதுக்கு வந்தேன். ஆரம்பத்துல வந்து நான் வந்து பட்டன் சிஸ்டம் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெருக்கெடுந்த பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம அட்வான்ஸா என்ன வேணா பார்க்க முடியுது. அதுல வந்து ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. இதுவும் சொல்லுவேன். அப்ப வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய முறை, பெருக்கெடுத்த பஞ்சாங்கம் திருத்தப்பட்ட முறையில எடுத்துட்டு வந்துட்டு இதுல விஞ்ஞான பூர்வமா இப்ப நாம நிரூபிக்கிறோம் இந்த கிரகம் இங்க இருக்குன்றது. இன்னொரு சர்ச்சை ஒண்ணு இருக்கு. வாக்கியத்துல கிரக பயிற்சி வித்தியாசம் வருதுன்னா, இப்போ சமீபத்துல வரக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட வித்தியாசம் வரணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துல பயன்படுத்தணும் பதில் சொல்லட்டும். நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேள்வி நியாயமான கேள்வியா கூட படும் உங்களுக்கு. கிரக பயிற்சியில வித்தியாசம் வருது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில வித்தியாசம் வருதுன்னா, ஏன் நட்சத்திரம் கூட வித்தியாசம் வருது, திதி கூட வித்தியாசம் வருதுன்னா, லக்னம் கூட வித்தியாசம் வருதுன்னா, கிரகணம் மட்டும் எப்படி திருக்கணித பஞ்சாயத்து என்ன டைம் இருக்கு அதே டைம் எடுத்து வாக்கியத்தில் போட்டுக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாயத்துல என்ன வந்து கிரகண நேரம் போடுறாங்களோ அதே கிரகண நேரம் வாக்கிய பஞ்சாயத்து போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வித்தியாசம் வரப்ப அந்த கிரகண நேரத்துல வித்தியாசம் வரணுமா இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒண்ணா வந்துருது? வாக்கிய திருக்கணிதம் ஒரே டைம்ல கிரகணம் பிடிக்குதுன்னு போடுறாங்க, இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இப்ப சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நாம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுவோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசுவோம். ஆனா ரெண்டுமே பலன் ஒன்னாதான் வரும். எப்படின்னா, இப்போ வக்கரமாகி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியத்துல அந்த வக்கர கதையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கல, கும்பத்துக்குள்ளவே வக்கரமாகறா எடுத்துக்கிறாங்க. ஆனா திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் 29 சனி பயிற்சியாகி மீனத்து போயிட்டு திருப்பி வந்து வக்கரமாகி கும்பத்து வந்தாரு. இது திருக்கணிதம். மீனத்து போயிட்டு அப்ப மீனத்து போனதால அதை நாங்க சனி பயிற்சி எடுத்துக்கிட்டோம். 2025 வருஷம் 29 மார்ச்ல மீன ராசி போயிட்டார் சனி பகவான். போயிட்டு வக்கரமாய் திருப்பி பின்னோக்கி கும்பத்து வந்தாரு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பத்துக்குள்ளவே வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளவே அவங்க வந்து வக்கரத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வித்தியாசம். தனுசு ராசிக்கு இது வந்து இந்த 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சின்றது சுமாரா இருக்குன்னு தான் சொல்லணும். 4வது வீட்டுக்கு போற சுகஸ்தானத்துக்கு போறாரு, 2க்கு 3 கூடையவன். 4வது வீட்டுக்கு போறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். சொத்துக்கள் சேர்க்கையெல்லாம் வரது வாய்ப்பு இருக்கு இப்போ தனுசு ராசிக்கு. ஏன்னா இன்னொரு வீடு, அதாவது 2க்கு 3 கூடையவன் தனஸ்தானாதிபதி, அதே மாதிரி சகோதர ஸ்தானாதிபதி அங்க போறாரு. சனி கோச்சாரப்படி தனுசு ராசிக்கு நல்ல இடத்துக்கு தான் சனி போறாரு. இப்ப இது வந்து நன்மை செய்யக்கூடிய இடம் தான். 4ஆம் இடம் சுகஸ்தானம் பேரு, வீடு மனை பொன்பொருள் ஆபரண சேர்க்கை இப்போ அமையத்து வாய்ப்பு இருக்கு. நல்ல சுகபோக வாழ்க்கையெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இவருடைய பார்வை எங்க விழுது அப்படின்றப்ப பார்த்தா 3ஆம் பார்வையா ரிஷபத்தை பார்ப்பாரு. அது தனுசு ராசிக்கு 6வது வீடு. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, 6ஆம் இடத்துடைய காரகத்துவம் வந்து குறையும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்துல இருந்து ஒரு சனி பாக்குறாருன்னா 3ஆம் பார்வை 6வது வீட்டை. 6ஆம் வீட்டு ருண ரோக சத்துருஸ்தானம் சொன்னோம். ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா விரோதி. இதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா அங்க சனி உட்கார்ந்து அதிகப்படுத்துவார். ஆனா சனி பார்வை 4ஆம் இடத்துல சனி பார்வை சுகஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டை பாக்குறப்போ அது எல்லாமே சுமூகமா நமக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தீராத நோய் இல்லை மருந்து சாப்பிட்டு இருந்தவங்களும் இப்ப அதுக்கு உண்டான சிக்கல் தீரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்குன்றவங்களும் கடன் அடைக்கக்கூடிய சோர்ஸ் கிடைக்கும். ஏன்னா சுகஸ்தானத்து மூலமா ஏதோ மறைமுகமா சொத்துக்கள் வரும், அது மூலியமா ஒரு ஷேர் வரும், அதை பிரிச்சுட்டு வந்து இதுல வந்து கடன் அடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா 10வது வீட்டுக்கு வராரு. 10ஆம் பார்வையா தன்னுடைய தனுசு ராசி 10வது வீட்டை தன்னுடைய வீட்டையே பார்ப்பாரு. 7வது வீட்டை பார்ப்பாரு கண்ணியை. 7வது வீடுன்றது தனுசு ராசிக்கு வந்து 10வது வீடுன்னு பேரு. அப்ப என்ன ஆகுதுன்னா,
ஜீவனஸ்தானத்துக்கு உண்டான கிரகங்கள் ஜீவனஸ்தானத்தை எப்பயும் 4க்கு 10க்கு தொடர்பு இருந்தாக்கா நிரந்தரமான தொழில் அமையும் உங்களுக்கு. இப்ப இருக்கக்கூடிய தொழில் நிரந்தரமா அமைஞ்சிடும். இது வரைக்கும் நிலையில தொழில் இருப்பாங்க. கன்னி ராசியை சனி பகவான் பாக்குறாரு. தனுசு ராசியை 10வது வீடு சுகஸ்தானத்துல இருந்து பாக்குறப்போ நிரந்தரமா தொழில் இல்லாதவங்க, இப்ப டெம்பரவரி ஜாப்ல இருந்தவங்க இப்ப வந்து நிரந்தர ஊழியர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பர்மனண்டான ஜாப்புகளுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் எடுக்கிறது இப்ப சாதகமான டைம் இது. சொந்த தொழில் எடுத்தாலும் சரி, யாருக்குன்னா இப்ப டிரான்ஸ்ஃபர் வேணும், தேவையான நேரத்தில் ரொம்ப நாள் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க, அது இப்போ அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழில் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். தொழில் ரீதியான முன்னேற்றம் தரும். இப்போ டெம்பரவரியா தான் இருக்காரு, ரொம்ப நாளா ஒரு கம்பெனியில் டெம்பரவரியா இருந்தாரு, இப்போதான் பர்மிட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளை சனி கொடுப்பாரு. ஏன்னா சனிக்கு பேரே பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனக்காரகன் பேர். ஜீவனக்காரகன் சுகஸ்தானத்துல இருந்து ஜீவன ஸ்தானத்தை பார்க்கறாருன்றப்போ அது உண்டான முன்னேற்றம் தரும். அதுக்கு அடுத்தபடியா தாம்பிட்டே பார்க்கறாரு, தனுசையே பார்க்கறாரு ஒரு 10ஆம் பார்வையா. அப்போ சுகஸ்தானாதிபதி 10ஆம் பார்வையா வர்றதுன்றது, சுகஸ்தானத்தை உட்கார்ந்த கிரகம் 10ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கறதுன்றது தொழில் ரீதியா முன்னேற்றத்தை கொடுக்கும், சுகவாசி அமைச்சு தர கொடுக்கும், சொத்துக்கள் சேர்க்கையை தரும், லாபஸ்தானத்துக்கு உண்டான கிரகங்கள் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி இப்போ நல்ல மாற்றங்கள் இருக்கு. இது வரைக்கும் அடைஞ்ச துன்பங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர போறாங்க. ரொம்ப விசேஷம்தான்.